வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, குறி வச்சா எற விழணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆகாஷ் பிரைம் அப்படிங்கிற வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். எங்கே நடத்தப்பட்டுச்சு? லடாக்கில் 15,000 அடி உயரத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு. நம்ம ஆர்மி ஃபிக்ஸ் பண்ண 2 டார்கெட்ஸையும் துல்லியமாக வான் பாதுகாப்பு அமைப்பு தாக்கி அழிச்சிருக்கு. இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் ரொம்ப ஹாப்பியான நியூஸு. இது முதல் டாபிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை வெளியிட்ட சிசிடிவி வீடியோ அதிர்ந்த தமிழகம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு. அண்ணாமலை ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. 10 வயது சிறுமியை ஒருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த சிறுமியுடைய வாயை பொத்தி தூக்கிட்டு போகிறான். அந்த வீடியோவை அண்ணாமலை ஷேர் பண்ணி கீழே ஒரு பதிவு போட்டிருக்காரு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சாலையில் நடந்து சென்ற 10 வயது சிறுமியை வாயை மூடி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது. குற்றம் நடந்து 5 நாட்கள் கடந்து இன்னும் அந்த குற்றவாளி கைது செய்யப்படவில்லை. சிறுமி என்றும் பாராமல் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் வெளியில் சுதந்திரமாக உலவுகிறார்கள் என்பதே சமுதாயம் எத்தனை ஆபத்தான சூழலில் இருக்கிறது என்பதை காட்டுகிறது அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு. அந்த வீடியோ ரொம்ப ஷாக்காக இருக்குங்க. அந்த 10 வயசு சிறுமி பார்த்தீங்கன்னா சாலையில் பட்ட பகலில் நடந்திருக்கு. சாலையில் நடந்து போய்க்கு இருக்கு. இவனும் நடந்து போய்க்கு இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த சிறுமி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலையுடைய ஓரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கு. அவன் ஃபஸ்ட்டு போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கு. அவன் ஃபஸ்ட்டு போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் அந்த சிறுமி அதனுடைய நடையை கண்டினியூ பண்ணுது. நடந்த உடனே டக்குன்னு திரும்பி அந்த சிறுமியுடைய வாயை பொத்தி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு. தமிழக மீடியாக்கள் இதை பற்றி எந்த ஒரு டிபேட்டும் நடத்தலையே. பட்ட பகலில் நடந்திருக்கு. 10 வயது சிறுமிக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு தமிழகத்தில். இதே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் இது மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி கொந்தளிப்பீங்க, எப்படி டிபேட் நடத்துவீங்க? தமிழகத்தில் நடந்திருக்கு. சிசிடிவி ஆதாரம் இருக்குது. 5 நாட்களாகியும் இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படலை. ஏன் ஒரு பெட்டி செய்தி மாதிரி போட்டு தமிழக மீடியாக்கள் கடந்து போயிட்டீங்க அப்படின்னு பாஜக தமிழக மீடியாக்களை டேக் பண்ணி கேள்விகள் எழுப்புறாங்க. இப்போது அண்ணாமலை இந்த சிசிடிவி வீடியோவை வெளியிட்ட உடனேயே ஆங்கில மீடியாக்கள் இதை எடுத்து டிபேட் பண்ணிக்கிருக்காங்க. ஆங்கில மீடியாக்களில் இது ஒரு பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு. இது ரெண்டாவது டாபிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாஜகவினர் விமர்சனம் பண்ணுறாங்க. இது செகண்ட் டாபிக். தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ஆகஸ்ட் 1 முதல் பீகாரில் 125 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிதிஷ்குமார் அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமாக 1,89,00,000 குடும்பம் பயன்பெறுவார்கள் அப்படின்னு நிதிஷ்குமார் அறிவிச்சிருக்காரு. இந்த வருஷ கடைசி பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த சூழலில் நிதிஷ்குமாருடைய இந்த அறிவிப்பு என்டிஏ கூட்டணிக்கு ஃபேவராக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? முதல்வர் ஸ்டாலின் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அடுத்த 30 நாட்களில் 2.5 கோடி பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்கணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் உத்தரவை பிறப்பிச்சிருக்காராம் ஸ்டாலின். ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கேம்பெயின் பண்ணுறாங்க. வீடு வீடாக போய் மக்களை திமுகவுடைய உறுப்பினர்களாக சேர்க்கிற கேம்பெயினில் இறங்கியிருக்காங்க. அதுக்கு தான் 2 மாதத்தில் 2.5 கோடி பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்கணும் அப்படின்னு இப்போ ஸ்டாலின் டார்கெட்டை கொடுத்துருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.